Hello friends, welcome back to my channel Ildart. இன்றைக்கி ஒரு கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு புதுசாக தெரிஞ்ச சிம்பிளான பேசிக்கான டிப்ஸ் தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய், பீன்ஸ், வாட்டர்மெலன், பாவக்காய். சீட் ஸ்டார்டருக்கு கொஞ்சம் பேப்பர் கப்ஸ், பெரிய சைஸு சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு எக் ட்ரே, அப்புறம் நேம் மார்க் பண்ணுறதுக்காக மார்க்கர் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பூனில் கூட நீங்கள் நேம்ஸ் எல்லாம் டேக் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். மண் ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி கிட்ஸ் கிட்டே கொடுத்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. அவங்களுக்கும் அதில் ஒரு ஆக்டிவிட்டி ஆயிரும். சீடை அப்படியே நீங்கள் அந்த கப்பில் மண்ணில் போட்டு அப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சீட்ஸ் எல்லாத்தையும் ஒரு 6 to 8 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லைன்னா ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த மாதிரி முளைச்சி வர்ற வரைக்கும் அதை வெயிட் பண்ணலாம். ஒரு 2 to 3 days ஆச்சுன்னா இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்துடும். இந்த நல்லா வராத சீடு எல்லாத்தையுமே அப்படியே நம்ம விட்டுடலாம். இந்த கப்பில் நான் 4 சீட்ஸ் போட்டிருந்தேன். சீடாகவே போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஊற வச்சு போடாமல். அதில் 2 தான் வந்திருந்தது. இன்னொரு கப்பில் எதுவுமே வரவே இல்லை, போட்ட சீட்ஸ் எதுவுமே. ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு போடுறதுல என்னென்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும், ஓகே இது வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வெண்டைக்காய் அப்புறம் கேண்டலூப்போட சீட்ஸ் போட்டிருக்கேன். அது வந்துருச்சு, மிச்சது வரல. ஸோ அது ஒரு 2 to 3 days கழித்து அதுக்கப்புறமா அது வந்துச்சு. இப்போ இதில் வெண்டைக்காவும் கேண்டலூப்பும் ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டேன். ரொம்ப சின்ன சீட்ஸாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போது கத்திரிக்காய், தக்காளி அதெல்லாம் அப்படியே கூட போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி ஊற வச்சு போட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சன்லைட் வர்ற இடத்து பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் தோல் ஊற வச்ச தண்ணி ரொம்ப நல்ல ஃபர்டிலைசர். அது ஊற்றினோடனே செடிக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஊற வச்சுட்டு ஒரு காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து அப்படியே நீங்கள் செடிக்கு ஊற்றலாம். நம்ம வெறும் தண்ணியாக ஊற்றுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முட்டை ஓடு ஃபுல்லாக எடுத்து அது நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த செடி கூட மிக்ஸ் பண்ணி மண் கூட அதையும் சேர்த்து போடலாம். நெக்ஸ்ட் வாழைப்பழ தோல் நல்லா காய வச்சும் அப்படியே போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பழத்தை அப்படி அதையும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியும் ஊற்றலாம். இந்த மணி பிளான்ட்டுக்கும் அதே மாதிரி இந்த வாழைப்பழ தோல் தண்ணி, அதுக்கப்புறம் ஆனியன் தோலோட தண்ணி ஊற்றுனதில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த முதல்ல இருக்க இந்த சின்ன இலை ஒழுங்காக வரல. அப்புறம் இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அந்த 2 புதுசாக அந்த லீவ்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அதில். இது பழைய ஸ்ட்ராபெரி செடி. வின்டர் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே புது செடி வந்துருச்சு. இப்போ அந்த சீட்ஸ் போட்டது எல்லாமே ஓரளவுக்கு செடி நல்லா வந்துருச்சு ஒரு 2 to 3 weeks கழிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அப்டேட்டட் வீடியோ பார்க்கலாம். இதை தொட்டியில் எப்படி வைக்கிறது, அதுக்கப்புறம் கம்போஸ்ட்டை வீட்டிலையே பண்ண அதை எப்படி எல்லா மண்ணு கூட மிக்ஸ் பண்ணி போடுறது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது டிப்ஸையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.